வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் 20/6/2025 அன்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை பார்க்கலாம். போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக டிஎன்ஏ அறிக்கை இருந்த போதிலும் மேலும் விசாரணைக்கு அனுமதி கோரப்படாதது அதிர்ச்சி அளிக்கிறது. போக்சோ வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதி அரசர் உத்தரவு வழங்கியிருக்கிறாரு. வாங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்துருவோம். எதிர்மறையான டிஎன்ஏ அறிக்கை இருந்தபோதிலும் மேலும் விசாரணைக்கு அனுமதி கோரப்படாதது அதிர்ச்சி அளிக்கிறது. போக்சோ வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் 20/6/2025 குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 227 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விடுதலை மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவுக்கு எதிரான குற்றவியல் திருத்தத்தை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது. டிஎன்ஏ அறிக்கை குற்றம் சாட்டப்பட்டவர் குழந்தையின் தந்தை அல்ல என்று அறிவித்த பிறகு அரசு தரப்பு மேலும் விசாரணைக்கு அனுமதி கோராதது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது. வழக்கை மீண்டும் விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்ட துணை காவல் கண்காணிப்பாளரை உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 227 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விடுதலை மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவுக்கு எதிரான குற்றவியல் திருத்தத்தை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது. ஒரே குற்றவாளியான மனுதாரர் போக்சோ சட்டத்தின் பிரிவு 5(1), 5(j), 2(5)(n) மற்றும் பிரிவு 6 உடன் படிக்கப்பட்ட குற்றங்களுக்காகவும் பிரிவு 506I ஐபிசியின் கீழும் வழக்கை எதிர்கொண்டிருந்தார். நீதிபதி கே. முரளி சங்கர் தலைமையிலான தனி அமர்வு டிஎன்ஏ எதிர்மறையான அறிக்கை இருந்த போதிலும் அரசு தரப்பு மேலும் விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதியை கோரவில்லை அல்லது கர்ப்பத்திற்கு காரணமான நபரை அடையாளம் காண தொடரவில்லை என்பது அதிர்ச்சியளிக்கிறது. 2 சாத்திய கூறுகள் உள்ளன. 1. கர்ப்பத்திற்கு காரணமான 2 குற்றவாளிகள் அல்லது தாக்குதல் மற்றும் கர்ப்பம் ஆகிய இரண்டிற்கும் பொறுப்பான ஒரே குற்றவாளி மனுதாரரை விடுவிக்க வாய்ப்பு உள்ளது. உண்மையான குற்றவாளி மற்றும் மனுதாரரின் ஈடுபாடு ஏதேனும் இருந்தால் அதை கண்டறிய மேலும் விசாரணை மிக முக்கியமானது. மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஜி. கருப்பசாமி பாண்டியன் ஆஜரானார். எதிர் மனுதாரர் சார்பாக அரசு வழக்கறிஞர் தலைமை எம். ஆஷா ஆஜரானார். உண்மை பெண்ணி 2020 ஆண்டு தனது 13 வயது மகள் ஒரு வாரமாக வயிற்று வலியால் அவதிப்படுவதாக கூறி உண்மையான புகார்தாரர் போலீசில் புகார் அளித்தார். பின்னர் புகார்தாரரின் மகள் 6 மாதம் கர்ப்பிணியாக இருப்பது கண்டறியப்பட்டது. விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் உண்மையான புகார்தாரரின் சகோதரனின் மகன். குற்றம் சாட்டப்பட்டவர் திருமணத்திற்காக தன்னுடன் 3 முறை உடலுறவு கொண்டதாக தனது பெற்றோரிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அமர்வு நீதிபதி போக்சோ சட்டம் 2012 பிரிவுகள் 5(1), 5(j), 2, 5(n) மற்றும் 6 மற்றும் பிரிவு 506I ஐபிசியின் கீழ் குற்றங்களுக்காக மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். மனுதாரர் விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார். விசாரணை நீதிமன்றம் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த ஆண் குழந்தையின் தந்தை என்பதிலிருந்து மனுதாரர் விலக்கப்பட்டுள்ளார் என்றும் தடவியல் அறிவியல் துறை கருத்து தெரிவித்தது. டிஎன்ஏ சோதனை மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக இருந்தால் சிஆர்பிசி பிரிவு 227 கீழ் விடுதலை கோரி அவர் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார். ஆனால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் வருத்தமடைந்த மனுதாரர் உயர் நீதிமன்றத்தை அணுகினார். பகுத்தறிவு வழக்கின் உண்மைகளை ஆராய்ந்ததில் டிஎன்ஏ சோதனை இல்லாமல் விசாரணை மற்றும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யும் போது டிஎன்ஏ சோதனை நடத்தாததற்கு அரசு தரப்பு எந்த காரணத்தையும் விளக்கத்தையும் வழங்கவில்லை என்று பெஞ்ச் குறிப்பிட்டது. டிஎன்ஏ அறிக்கை முற்றிலும் தவறாக இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டப்பூர்வ நிலைப்பாட்டை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் முழு அமர்வு தீர்த்து வைத்துள்ளது. ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டபடி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவரின் வேண்டுகோளின் பேரில் டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட்டு தடவியல் அறிவியல் துறையில் மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த ஆண் குழந்தை தந்தை என்பதிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார் என்ற முடிவுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது என்று அது குறிப்பிட்டது. போக்சோ வழக்குகளில் தீவிரத்தை நிலைநிறுத்தி அரசு தரப்பு முழுமையான மற்றும் முறையான விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என்று பெஞ்ச் வலியுறுத்தியது.
முழு உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகள், விசாரணை நடத்தப்பட்ட விதம் மற்றும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட விதம் மற்றும் எதிர்மறையான டிஎன்ஏ அறிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் பிரிவு 482 CRPC-யின் கீழ் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து நியாயமான முடிவுக்காக மறு விசாரணை உத்தரவிட அதன் அதிகாரத்தை பயன்படுத்தியது. சந்தேகத்திற்குரிய குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்யாமல் அவருக்கு டிஎன்ஏ பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்க மேலும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சோதனை நேர்மறையாக நிரூபிக்கப்பட்டால் காவல்துறை சட்டத்தின்படி தொடர சுதந்திரமாக இருக்கும் என்று மேலும் கூறப்பட்டது. மனுதாரர் மேற்கண்ட வழக்கிலிருந்து விடுவிக்கப்படவில்லை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. மேலும் கூறப்படும் குற்றங்களில் மனுதாரரின் ஈடுபாட்டை விசாரித்து தீர்மானிக்க புலனாய்வு அதிகாரிக்கு உத்தரவிடப்படுகிறது என்று அது திருத்த மனுவை தள்ளுபடி செய்யும் போது கூறியது. மேற்காணும் வழக்கில் கூறப்பட்ட சட்டப்பிரிவுகள் நுணுக்க வார்த்தைகளின் விவரத்தை மேலும் நாம் பார்க்கலாம். டிஎன்ஏ அறிக்கை என்பது ஆக்சிரியோ நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ சோதனையின் முடிவுகளை கொண்ட ஒரு ஆவணமாகும். இது மரபியல் நோய்கள், குற்றவியல் ஆதாரங்கள் மற்றும் உயிரியல் உறவுகளை நிறுவ உதவுகிறது. டிஎன்ஏ அறிக்கை என்பது டிஎன்ஏ சோதனையின் முடிவுகளை கொண்ட ஒரு ஆவணமாகும். இது பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அவை மரபியல் நோய்கள். டிஎன்ஏ சோதனைகள் ஒரு நபருக்கு மரபியல் நோய் உள்ளதா இல்லையா என்பதை கண்டறிய உதவும். உதாரணமாக, ஒரு டிஎன்ஏ அறிக்கை ஒருவருக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அல்லது ஹண்டிங்டன் நோய் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பதை காட்டலாம். குற்றவியல் வழக்குகள் டிஎன்ஏ சோதனை குற்றவியல் விசாரணைகளில் ஆதாரமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரே குற்றம் சம்பவம் இடத்தில் கண்டறியப்பட்ட டிஎன்ஏ மாதிரியை சந்தேக நபரின் டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு குற்றவாளி அடையாளம் காண இது உதவுகிறது. குற்றவியல் விசாரணைகளில் டிஎன்ஏ அறிக்கை என்பது ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது. மேலும் அது ஒரு நபரின் குற்ற உணர்வு அல்லது குற்றமற்ற தன்மையை நிறுவ உதவுகிறது. உயிரியல் உறவுகள் டிஎன்ஏ சோதனைகள் ஒருவருக்கொருவர் உயிரியல் உறவு உள்ளதா என்பதை அறிய உதவுகிறது. உதாரணமாக, தந்தையை அடையாளம் காண டிஎன்ஏ அறிக்கை பயன்படுத்தலாம். டிஎன்ஏ அறிக்கை என்பது ஒரு துல்லியமான கருவி, ஆனால் அதன் முடிவுகள் குறிப்பிட்ட சூழ்நிலையை பொறுத்த மாறுபடலாம். எனவே டிஎன்ஏ அறிக்கை கிடைத்தவுடன் அதை துல்லியமாக புரிந்து கொள்ள மருத்துவ நிபுணருடன் கலந்தாலோசிப்பது நல்லது. சிஆர்பிசி பிரிவு 482 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றங்களுக்கு நீதித்துறை செயல்முறைகளின் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் நீதியின் முடிவை பாதுகாப்பதற்கும் உள்ளார்ந்த அதிகாரங்களை வழங்குகிறது. இது நீதிமன்றங்களின் செயல்பாட்டை தவறாக பயன்படுத்தும் சூழ்நிலைகளில் உயர் நீதிமன்றங்கள் தலையிட்டு எஃப்ஐஆர் அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய அனுமதிக்கிறது. பிரிவு 482 முக்கிய அம்சங்கள். உள்ளார்ந்த அதிகாரம். உயர்நீதிமன்றங்கள் சட்டத்தால் வழங்கப்படாத ஆனால் நீதியின் நலனுக்காக தேவைப்படும் அதிகாரங்களை இந்த பிரிவின் கீழ் பெற்றுள்ளன. துஷ்பிரயோகம் தடுப்பு. நீதித்துறை செயல்முறைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கம் கொண்டது இந்த பிரிவு. நீதியின் முடிவு பாதுகாப்பு. நீதியின் முடிவை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்றங்கள் தேவைப்படும் பட்சத்தில் தலையிட அதிகாரம் உள்ளது. எஃப்ஐஆர் ரத்து. நீதித்துறை தவறாக பயன்படுத்துதல் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக அநீதி இழைக்கப்படும் பட்சத்தில் உயர்நீதிமன்றம் எஃப்ஐஆர் அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்யலாம். விதிவிலக்கான சூழ்நிலை. இந்த அதிகாரம் அரிதாகவே பயன்படுத்தப்பட வேண்டும். விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே நீதியை நிலைநாட்ட இந்த அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் கோரியுள்ளன. சுருக்கமாக, பிரிவு 482 சிஆர்பிசி உயர்நீதிமன்றங்களுக்கு நீதியை நிலைநாட்டவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் உள்ளார்ந்த அதிகாரங்களை வழங்குகிறது. அடுத்த பிரிவு குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 227 குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை விடுவிப்பதற்கான அதிகாரத்தை நீதிபதிக்கு வழங்குகிறது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றம் சுமத்த போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று நீதிபதி கருதினால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்கலாம். பிரிவு 227 கீழ் நீதிபதி வழக்கு பதிவு மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பரிசீலித்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரித்து அவர் மீது குற்றம் சுமத்த போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றால் அவரை விடுவிக்கலாம். இதன் பொருள் என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட ஆதாரங்கள் ஒரு குற்றத்திற்கு போதுமானதாக இல்லை என்று நீதிபதி கண்டறிந்தால் அவர் வழக்கை விசாரிக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்க முடியும். சட்டம் என்ன சொல்கிறது? குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 227 குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றம் சுமத்த போதுமான காரணங்கள் இல்லை என்று நீதிபதி கருதினால் அவரை விடுவிப்பதற்கான அதிகாரத்தை நீதிபதிக்கு வழங்குகிறது. நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்று கருதினால் அவர் குற்றச்சாட்டுகளை நீக்கி அவரை விடுவிக்கலாம். இந்த பிரிவு குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்காமல் விடுவிக்க நீதிபதிக்கு அதிகாரம்
வழங்குகிறது. போக்சோ சட்டத்தின் பிரிவு 5(1)(5)(j)(2) 5(n) மற்றும் 6 ஆகியவை குழந்தைகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்வதிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டவை. இந்த பிரிவுகள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிரான தண்டனைகள் விவரிக்கின்றன. விளக்கம் 5(1) குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்துதல் அல்லது பாலியல் செயலுக்கு ஈடுபடுத்த முயலுதல் போன்ற செயலுக்கான தண்டனைகளை இந்த பிரிவு குறிப்பிடுகிறது. பிரிவு 5(j)(2) குழந்தையின் ஒப்புதல் இல்லாமல் பாலியல் ரீதியான செயல்களில் ஈடுபடுவது அல்லது அதற்கு உடந்தையாக இருப்பது போன்ற செயல்களுக்கான தண்டனையை இந்த பிரிவு குறிப்பிடுகிறது. பிரிவு 5(n) குழந்தைகளின் பாலியல் ரீதியான செயல்களில் வீடியோ அல்லது புகைப்படங்களை தயாரிப்பது அல்லது பரப்புவது போன்ற செயல்களுக்கான தண்டனைகளை இந்த பிரிவு குறிப்பிடுகிறது. பிரிவு 6 மோசமான பாலியல் துன்புறுத்தல்களுக்கான தண்டனைகளை இந்த பிரிவு குறிப்பிடுகிறது. இது 20 வருடங்களுக்கு குறையாத சிறை தண்டனையுடன் ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கப்படலாம். இந்த பிரிவுகள் அனைத்துமே குழந்தைகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து பாதுகாக்கவும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 506 இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் IPC கிரிமினல் மிரட்டல் குற்றத்திற்கு தண்டனை வழங்குகிறது. ஒரு நபர் யாரையாவது அச்சுறுத்தும் போது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது அவர்களின் சொத்து அல்லது நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் அந்த நபர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டிக்கப்படுவார். பிரிவு 506 விளக்கம் கிரிமினல் மிரட்டல் ஒருவரை அச்சுறுத்துவது, அவருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பேசுவது அல்லது அவருடைய சொத்து அல்லது நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வது கிரிமினல் மிரட்டல் ஆகும். தண்டனை அச்சுறுத்தலில் ஈடுபடும் நபர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டிக்கப்படலாம். விளக்கம் பிரிவு 506 படி அச்சுறுத்தல் என்றால் ஒரு நபர் மற்றொரு நபரின் உடல் அல்லது மனதிற்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது அவருடைய சொத்துக்களை சேதப்படுத்தும் அல்லது அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களை செய்வேன் என்று வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ மிரட்டுவது ஆகும். பிரிவு 506(1) மற்றும் 506(2) இடையே உள்ள வேறுபாடு பிரிவு 506(1) மற்றும் 506(2) ஆகிய இரண்டும் கிரிமினல் மிரட்டலுக்கு தண்டனையை வழங்குகின்றன. இருப்பினும் 506(1) என்பது சாதாரண கிரிமினல் மிரட்டலை குறிக்கிறது. 506(2) என்பது கடுமையான கிரிமினல் மிரட்டலை குறிக்கிறது. இதில் மரணம் அல்லது கடுமையான காயம் அல்லது தீ வைத்தல் அல்லது கற்பழிப்பு போன்ற குற்றங்களை செய்ய அச்சுறுத்துவது போன்ற செயல்கள் அடங்கும். எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளும் முன் ஒரு சட்ட நிபுணருடன் கலந்தாலோசிப்பது நல்லது. பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு. நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு. நன்றி, வணக்கம்.